வாக்கு செலுத்தி வெல்ல வச்சோம். திருவெரும்பூர் தொகுதி என்ன மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு என்ற மனசாட்சியோடு பதில் சொல்லணும். இங்க இருக்க பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன, இங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளுடைய நிலைமை என்ன, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய நிலைமை என்ன, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன, பெண்களுக்கான தொழில் என்ன, இது எல்லாவற்றையும் கணக்கிட்டு அடிப்படை வசதிகளான சாலை வசதி, போக்குவரத்து வசதி, ஏன்னா திருச்சி திருவெரும்பூர் பகுதி அப்படிங்கிறது போக்குவரத்து நெரிசல் வாய்ந்த பகுதியாக இருக்கு. காலம் காலமா இதுக்கு என்ன மேம்பாலங்கள் அமைச்சாங்க, என்ன அரைவற்ற சுற்றுச்சாலை அமைச்சாங்க, என்ன தரைதள தாழ்தள சாலை அமைச்சாங்க, இது எல்லாவற்றையும் பகுத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் திருவெரும்பூர் பகுதி மக்கள் இருக்காங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எட்டி இருந்தோம்னா அவங்க சொல்ற மாதிரி திராவிட மாடல் 2.0 அப்படின்னு நம்ம போலாம். இப்ப அவங்க மாடர்னைஸ் ஆயிட்டாங்களாமா. ஏற்கனவே இல்லாதது மாதிரி ஒரு மாடல்னா என்ன தெரியுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நடிகர்கள் நிறைய பேர் விளம்பரத்துக்கு மாடல் பண்றாங்க, நகைக்கடை விளம்பரம், அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கிற மாதிரி இவர் ஒரு மாடல். அந்த மாடல் இப்ப 2.0 எனக்கு 7வது முறையா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 முறை இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்தது என்னன்னா, மீத்தேன் திட்டத்தை இங்க கொண்டு வந்தாங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்தாங்க, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வளங்களை சூறையாடி தாரை வார்த்து கொடுத்தாங்க. இதை தவிர இந்த மக்களுக்கான அடிப்படை பொருளாதாரம் தொடங்கி அரசியல் வரை எது ஒன்றும் மாறல. இந்த தேர்தல் எதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, மிக முக்கிய பிரச்சனையாக விவசாயிகள் பிரச்சனையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமா கையில் எடுத்தது போன்றே இந்த முறையும் கையில் எடுத்து. ஏன்னா இவங்க இடையில ஒரு தடவை நான் ஒரு வரி பார்த்தேன், நானும் டெல்டா காரன் தான் சொன்னது யார் தெரியுமா? மரியாதைக்குரிய ஸ்டாலின். நீங்க எப்படி தாங்கியா டெல்டா காரன்? எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் நாகப்பட்டினத்துக்காரி, நான் சொல்லலாம் டெல்டா காரன்னு, திருச்சியில இருக்கிற மாவட்டங்கள் கூட சொல்லலாம், சம்பந்தமே இல்லாம சொல்றாரு டெல்டா காரன். எனக்கு தெரிஞ்சு அவர் சொந்த ஊர் ஓங்கோல்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சரி, அவங்க அப்பா பிறந்தது திருவாரூர்ல இருக்கக்கூடிய, திருவாரூர் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோளை பகுதி. ஆனாலும் நான் திருவாரூர்காரன்றாய். திருவாரூருக்கு அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லைங்க. இதுவே பெரிய ஏமாற்று வேலை. மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம், தொகுதி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூருக்கும் திருக்கோளைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் நான் திருவாரூர்காரன்றாய். அது மாதிரி நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. கரும்பு காட்டுல பாதிப்பை பாக்குறதுக்காக போனாரு. இங்க இருந்து 100 மீட்டருக்கு கரும்பு காட்டை அழிச்சுட்டு காங்கிரீட்ல ரோடு போட்டாங்க. ஏன்னா சேத்துல கால் வைக்க முடியாதான். ஆனா சேத்துல கால் வச்சு நாத்து நட்டு நடவு பறிச்சு களை பறிச்சு கழனியில கொண்டு சேர்த்து அதை தூத்தி அடித்து களத்துக்கு கொண்டு வந்த ஒரு விவசாயி தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள். சேத்துல கால் வைக்க முடியாதுன்னு சொன்னாருங்க. அதனால ரெட் கார்பெட் போட்டு நடந்தாங்க வயல்ல. ரெட் கார்பெட். அவங்களுக்கு நம்மளோட வழி தெரியுமா? குடி மராமத்து பணி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை உயர்த்தி விவசாய பருங்குடி மக்கள் தண்ணீர் தேவைக்காக பாடுபடக்கூடாது என்பதற்காகவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். நம்ம எங்கிருந்து தொடங்கணும்? ஏது முதல்ல ஜனநாயகம்னு பார்க்கணும். தாத்தாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு அவரோட கொள்ளு பேரன் இருப்பதுக்கு பேர் அரசியலா, அல்லது சாதாரண ஒரு நாட்டு நட்டவருடைய மகன் இன்னைக்கு நாடாள தகுதி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அதற்கு பேரு ஜனநாயக அரசியலா என்பதை நம்ம பார்க்கணும். விலைவாசி இன்னைக்கு என்னவாக ஏறி போய் நிக்குது? 1 கிலோ வித்த 100 ரூபாய் வித்த பருப்பு இன்னைக்கு 240 ரூபாய் விற்குது. 1 லிட்டர் எண்ணெய் 125 ரூபாய் வித்தது இன்னைக்கு 200 ரூபாய் விற்குது. மனிதர் வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் கூட இப்போது அறிவிச்சிருக்க திட்டங்கள், முன்னாடியே சொன்னாங்க 528 திட்டம் அறிவிச்சோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோமே அப்படின்னாங்க. அதுல ஒண்ணுதான் கச்சத்தீவு மீட்பு. கொண்டு வந்தீங்களா? இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அதிகபட்சமாவே இவங்க சொன்ன திட்டம் என்ன தெரியுமா? 2. ஒண்ணு என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாங்க. கொடுத்துட்டாங்களா? அதுவும் பாருங்க, கடைசியா கொடுக்கறதுக்கு முடியல. அதனால சலுகை தொகை மாதிரி, கருணை தொகை மாதிரி ஒரு 3 மாச காசு சேர்த்து வச்சு காலையில எந்திரிச்சு கண் விழித்து பார்த்தேன், எங்க அப்பா எனக்கு 5000 ரூபாய் போட்டிருக்கிறாரு. ஒரு விளம்பரம் வந்துட்டு, இப்போ ஒரு விளம்பரம் வந்துட்டு எல்லார் போனுக்கும் வருது பாருங்க. நீங்கள் டிவி வாங்க வேண்டுமா? நீங்கள் மிக்சி வாங்க வேண்டுமா? நீங்கள் கிரைண்டர் வாங்க வேண்டுமா? உண்மையிலே இவங்க ஆட்சி அதிகாரம் தான் நடத்துறாங்களா, இல்ல சத்யா டார்லிங் வசந்தன் கோக்கு விளம்பரம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல.
அது இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுங்க? இந்த 8000 ரூபாய் கூப்பனு எங்க அக்கா கனிமொழி. எங்க அக்கா கனிமொழி தான். வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் உதயமானதா இந்த ஐடியாங்கிற மாதிரி கன நேரத்தில் அவங்களுக்கு உதயமாயிருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு என்னமோ இந்த வசந்தன் கோவுக்கும் சத்யாவுக்கும் டார்லிங்குக்கும் எங்க அக்கா கனிமொழிக்கும் ஏதோ ஒரு கமிஷன் இது நடந்திருக்கு, ஒப்பந்தம் நடந்திருக்கு. இந்த கார்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருவாங்களாம். 8000 ரூபாய் அந்த கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த இளவு காத்த கிளி அந்த பஞ்சு எப்ப வெடிக்குன்னு காத்திருக்க மாதிரி நம்மளும் உட்காந்துட்டே இருக்கணும். எப்ப டிவி வீணா போகுது, எப்ப மிக்சி வீணா போகுது, எப்ப கிரைண்டர் வீணா போகுது, எடுத்துட்டு போய் கொடுத்து வாங்குறதுல 5 வருஷம் முடிஞ்சிருங்க. ஏன்னா நீங்க கொடுக்க போறத 2029 தேர்தல் அப்பதான் கொடுப்பாங்க. ஏன்னு கேளுங்க, 4.5 வருஷம் போடாதோட இப்பதான் ஒரு சந்தில போட்டுட்டு இருக்காங்க, இப்பதான் போடுறாங்க. அது மாதிரி தேர்தல் வரும்போது வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் காகிதத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை உங்கள் கைகளில் வந்து சேர்ப்பதற்காக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வீட்டிற்கு ஒரு குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் கொடுப்பதாக அறிவித்திருந்தாங்க. அதோடு தொடங்கி இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் சலுகை. ஆனால் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு, பெண்களுக்கான வருமானம். உன்னுடைய வருமானம் உன்னுடைய ஆற்றலில் இருந்துதான் உன்னுடைய வலிமை வெளிப்படுன்றதுக்காக ஆட்சி கழக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உங்களுக்கான தொழில் தொடக்க தொகையாக அதை வச்சு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கிக்கணுமோ அதை வாங்கிக்கலாம். அதை வச்சு என்னால பண்ண முடியும். ஒரு 2 ஆடு வாங்கி என்னால என்னுடைய வருமானத்தை பெருக்கொள்ள முடியும். நான் யார் கையும் எதிர்பார்த்து நிற்காத அளவிற்கு நான் ஒரு எம்ப்ராய்டிங் பண்றேன், நான் வீட்டிலேயே ஒரு சிறு குறு தொழில் பண்றேன், அதுக்கான தொடக்க தொகையாக கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து குடும்பத்தில் உள்ள மகளிருக்கும் 10,000 ரூபாய் தொழில் தொடக்க தொகையாக வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை செய்திருக்காங்க. இவங்க 1000 ரூபாய் தர்றேன்னு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் 1000 ரூபாய். யார் என்னதான் அந்த தகுதி அப்படின்னு கேட்டா இன்னைய வரைக்கும் சொல்லல. தகுதி வாய்ந்த பெண்கள் யார் யார்? திமுகவுடைய கவுன்சிலருடைய மனைவி, கிளை செயலாளரோட மனைவி, ஒன்றிய செயலாளரோட மனைவி, தொகுதி செயலாளரோட மனைவி, மாவட்ட செயலாளர் மனைவி, மாநில செயலாளரோட மனைவி தான் தகுதி வாய்ந்த பெண்கள். தமிழ்நாட்டு பெண்களுடைய தகுதியை தரம் பார்க்கிற தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? அப்படி தகுதி பார்த்து 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்குறோம் நாங்க. சரி, அதையாவது கொடுத்துட்டு எங்களை மாண்பா நடத்துனீங்களா? உங்களுக்கு 1000 ரூபாய், உங்க பொண்ணுக்கு 1000 ரூபாய். யாரு பேசுனது? திமுகவினுடைய அமைச்சர் பேசினார். உண்மையிலே பெண்கள்லாம் கொதிச்சு எழுந்திருக்கணும். ஓசி பஸ்ல போறீங்களா? இவர் சொல்றாரு, இவருக்கு பேர நான் வச்சிருக்கேன் ஓசி அமைச்சர். ஏன்னா அவர் போற கார் ஓசி, நம்ம காசு. அவர் வாங்க போற பென்ஷன் ஓசி. எப்படியும் அவர் போயிடுவார்ல. போன பிறகு நம்ம கொடுக்குற பென்ஷன் இருக்கு பாருங்க, அந்த பென்ஷனும் ஓசி. இந்த ஓசியில செயல்படுத்தக்கூடிய அவரு பெண்களை பார்த்து ஓசி பஸ்ல போறீங்களேங்கிறார். எவ்வளவு பெரிய எகத்தால் உங்களுக்கு அதிகாரம் உங்கள் கையில் வந்து விட்டால் அதிகாரத்தை தந்த மக்களை அவ்வளவு கேவலப்படுத்துவீங்களா? ஐயா உதயநிதி அவர்கள் ஓட்டு கேட்க போறாரு. ஒரு அம்மா கேக்குறாங்க, நீங்க வந்தா டாஸ்மார்க் மூடிடுவீங்களா அப்படின்னு. ஒரு துணை முதலமைச்சர் என்னங்க பதில் சொல்லணும்? நான் வந்தா மூடுவேன், இல்ல படிப்படியா குறைப்பேன், இல்ல மூடுறதுக்கு நாங்க எதை ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இந்த பதில் சொல்லணும். 2016 எங்க தாத்தா கருணாநிதி ஓட்டு கேட்டாரு, டாஸ்மார்க் மூடுவேன். அப்ப நீங்க என்ன ஓட்டா போட்டீங்க? இப்ப மட்டும் நீங்க மூடுன்னு சொன்னா நாங்க மூடுவோமா என்றால் இது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு, எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு. இந்த மக்களை எப்படி பாக்குறாங்க? அறிவு சிறந்தவரை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல்ல ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாரா, அவர் யாரு, எப்படிப்பட்டவர், என் பிரச்சனை தெரிஞ்சவரா, எளிதில் அவர் அணுக முடியுமா, போய் பார்க்க முடியுமா, என் பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுவாரா, இது எது ஒன்றை நாம பார்க்க வாக்கு செலுத்துறோம். இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, நம்ம இது ஏன் பார்க்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்துன்னு பாருங்க. ஐயா முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாவே ஒரு சொத்து கணக்கு எவ்வளவு காட்டியிருக்காரு தெரியுமா? 3 கோடி ரூபாய் காட்டியிருக்காரு. ஆனா கையில போட்டிருக்க வாட்சி 2.25 கோடி. அது மட்டும் தான் நீங்க கேட்கப்படாது. 2.25 கோடிக்கு வாட்சி போட்டிருக்காரு. மொத்த சொத்து 3 கோடி. வாட்சை 7 வாட்சி வச்சிருக்காராம். அது வேற கதை இருக்கட்டும். சரி, என்ன சொத்து காமிச்சிருக்காருன்னு நான் போய் பார்த்தேன். வயிறா எரியுதுங்க. 2 நாளா எனக்கு தூக்கமே வரல, சோறு தண்ணி இறங்கல. அவர்கிட்ட கார் இல்லையாங்க. தேர்தல் ஆணையத்துல கணக்கு கொடுத்திருக்காருங்க, சொந்தமா கார் இல்லையா. நான் கூட எங்க அண்ணன் சொன்னேன், அண்ணன் வெற்றி பெற்று வந்த உடனேயே முதல்ல ஒரு கார் இறக்கி, என்னவா இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாவம், அது எப்படி நடக்க முடியும்? அதனால அந்த காரை வாங்கி எங்க அண்ணன் செலவுலேயே கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அப்படி இல்லைன்னா எங்க அண்ணன் பண்ணலாம் கூட நமது கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா சொல்லியாவது
டியூலையாவது ஒரு கார் இறக்கி கொண்டு போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். கார் இல்லையா, சரி காரு தான் இல்ல, கையில எவ்வளவு காசு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா கேஸ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க. கேஸ் இன் ஹேண்ட் கையில 10,000 ரூபாய் தங்க வச்சிருக்காரு. 10,000 ரூபாய். இந்த பாவம்னா நம்மள சும்மா விடுமா? ஆளுக்கு 5-10 சேர்த்து அவர் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுங்க. என்னங்க நமக்கு ஒரு 5 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவர் எப்படியா வச்சிருக்கிறது? அக்கௌண்ட் எவ்வளவு தெரியுமா வச்சிருக்காரு? 40,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு. கூட 60,000 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் நாங்க போடுறோமா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இப்ப என்ன மாதிரியான ஒரு பொய் புரட்டு? இவர்கிட்ட சம்பளம் வாங்குற விஜய் அவர்களே 800 கோடி சொத்து காட்டியிருக்காருன்னா, அடி வாங்கின கைப்பிள்ளையே அப்படியே அடிச்ச இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கணும்? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு ஏமாற்றுக்காரங்களா தெரியுதா? அவ்வளவு முட்டாள்களா தெரியுதா? அவ்வளவு கேவலமா தெரியுதா? மொத்தமாக இவர்களை நம்ம ஏமாற்றி தின்று கொடுத்து விட்டு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாதி சுத்த அவங்களோட தான். நீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல எந்த இடத்தை கையை காட்டி இப்படி கேமிச்சாலும் இது அக்கா கனிமொழியோட, இது அக்கா கனிமொழியோட சொல்லுவாங்க. நான் கூட நினைச்சேன் இதெல்லாம் பொய் போல சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். திருமண்டாங்குடின்னு ஒரு சக்கரை ஆலைங்க, 1500 கோடி ரூபாய் சொத்து, 1500 கோடி. அந்த சொத்தை 80 கோடி ரூபாய்க்கு வாங்கி சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா. ஆதாரம் இருக்கு என்கிட்ட. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 வருஷமா அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் போராடுறாங்க. 80 கோடி ரூபாய்க்கு, அது 30 கோடி ரூபாய் தான் பணம் இதுவரைக்கும் கட்டியிருக்காங்க. ஒரு சக்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. இது போன்ற சிக்கல்களை தான் இருந்து மீட்க வேண்டும் என்றதுக்காக தான் ஒரு விவசாய பெருங்குடி மக்களுடைய ஒரு ஜனநாயக ஆட்சி இந்த மண்ணில் வர வேண்டும். குறிப்பாக திருவெரும்பூர் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க, என்ன ஒண்ணுதுலயுமே இல்லைங்க. ஒரு குப்பை கிடங்கு இந்த அரியமங்கலத்துல 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நாத்து அடிக்குது. 7 கிலோமீட்டர் கடந்து போக முடியல. ஏன் இத்தனை ஆண்டு காலமா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லையா? அந்த இடத்தை சரிப்படுத்தி பொதுமக்களுடைய பார்வைக்காக, பொதுமக்களுடைய வசதிக்காக செய்து கொடுப்போம். ஒரு வணிக வளாகம் அமைச்சு கொடுப்போம், இல்ல பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய முடியும். எது ஒன்றுமே பேசலங்க. இந்த காட்டூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல சத்துணவு கூட கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த சத்துணவு கூடத்துல இப்ப வரைக்கும் மின்சாரம் கிடையாது, இப்ப வரைக்கும் குடி தண்ணி கிடையாது. தண்ணியே இல்லாம எப்படிங்க சமைச்சு போடுவாங்க? 15 கூட 20 கூட அந்த அம்மா போய் வெளியில தூக்கிட்டு வந்து சமைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் 2.0. இதுல ஓரணியில் தமிழ்நாடு என்ன அணி வச்சிருக்கீங்க? கடைசி வரைக்கும் 7 சிட்டிங் உட்கார்ந்தாங்க. காங்கிரஸ் பொச்சு புடுங்கி இப்பதான் அது எப்படி டிவி கேக்கிட்ட போயிருவாங்கன்னு 27 சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன நம்ம பண்ணாங்க? இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையத்துல போய் காங்கிரஸ் மனு கொடுக்குது, தேர்தலை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. ஏன்? வேட்பாளர் தேட முடியலங்க. 27 வாங்கிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வடிவேல் பாக்கெட்ல கையை விட்டு இப்படி பண்ணுவார்ல, வேட்பாளர் நகிங்கிறாங்க. இப்படி ஒரு கட்சி இவங்களுக்கு 27 சீட்டை கொடுத்துட்டு உண்மையிலேயே களத்தில் என்று உழைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு. உண்மையிலேயே எங்க அண்ணன் திருமாவளவன் நினைச்ச பாவமா இருக்கு. 2001ல 8 சீட்டுங்க, 2026ல 8 சீட்டு. 25 வருஷமா அதே இடத்துல வச்சிருக்காங்க அவர். ஏன்? அந்த மக்கள் வளரவே கூடாதுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு தெளிவா இருக்குங்க. எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வீட்டு வாசல்ல வச்சு படுகொலை செஞ்சாங்க. கேட்பதற்கு நாதி உண்டாங்க. என்னங்க சட்டம் ஒழுங்கு? என்ன காவல்துறையை நான் கையில் வச்சிருக்கேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கலான்றாங்க. ரொம்ப நாளாச்சு அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சு. அதனால இந்த மண்ணையும் மக்களையும் சரி செய்வதற்கான ஒரு சரியான வாய்ப்பு இந்த தேர்தல். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உங்களுடைய மகளிருக்கான உரிமை தொகையாக வழங்கப்படும். 2000 ரூபாய் வழங்கப்படும் அனைத்து பெண்களுக்கும். இந்த முதியோர் ஓய்வூதிய தொகைன்னு ஒரு திட்டம் இருந்துச்சுங்க. வயதான காலத்துல கணவனை இழந்தவர்கள், வயதான காலத்துல பிள்ளைங்க சாப்பாடு போட்டாலும் போடலனாலும் சரி, தன்மானத்தோடு ரேஷன் கடையில கொடுக்கிற அந்த அரிசி பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த காசை வாங்கி நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு முதியோர் ஓய்வு. எங்க உங்களுக்கு பாலம் போய் இதாங்க போய் கைய வைப்பீங்க? ஆண் வாரிசு இருந்தா, ஆண் பிள்ளை இருந்தா உங்களுக்கு முதியோர் ஓய்வூதியத்தை கிடையாது. நாங்க திருப்பி சொல்லட்டுமா? உங்க வாரிசுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா ஆட்சி அதிகாரமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஆண் வாரிசு இருந்தா அந்த கொடுக்கிற 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஓஏபி பென்ஷன் வாங்கக்கூடிய அல்லது விடுபட்டு போன அத்துணை பேருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை ஐயா எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார். படிச்சுட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்களா?
நான் ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கேன், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆட்டோ ஓட்ட முடியும், ஒரு ஆட்டோ வாங்கணும், 75,000 ரூபாய் மானியம் வழங்கி ஆட்டோவை பெற்றுக் கொள்ளலாம். வேலைக்கு போற பெண்கள் இருக்கும், என்கிட்ட ஒரு இருசக்கர வாகனம், ஒரு பைக் இருந்ததுன்னா நான் எளிமையா ஆபீஸ் போயிட்டு வருவேன் அப்படின்னா நீங்க பைக் வாங்கி கொள்ளலாம். 25,000 ரூபாயை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது. எப்படி இவங்க பேருந்துல பெண்களுக்கு இலவன் சொல்றது கேவலப்படுத்தினாங்களோ அது போன்று இல்லாது சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் பெண்கள் அத்தனை பேருக்கும் பேருந்தில் இலவசம் என்று சொல்வது போல ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம். அடிப்படையாக கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, கூலி வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 35 ரூபா 40 ரூபா மிச்சப்படுத்தினா என் வீட்டு பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கி கொண்டு போவதற்கு அது பயனுள்ளதா இருக்கும். சின்ன சின்ன செலவுகளை சேர்த்து வைப்பதற்காக, செலவுகளை குறைப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும் என்பது போன்று ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களோடு மக்களாக உட்கார்ந்து செதுக்கி இருக்காங்க. அம்மா கனவு இல்லம், வீடு இல்லைங்க எனக்கு அப்படின்னா வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். வீடு எங்க கட்டி கொடுக்குறது, இடமே இல்லைங்க, எங்க வீடு கட்டி கொடுக்கணும், இடத்தை வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தையும் அம்மா கனவு இல்லம் உருவாக்கி கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில பல குடும்பங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லை இன்னைய வரைக்கும். எங்கள் அண்ணன் பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள், இதை நீங்க பதிவு செஞ்சு கூட வச்சுக்கோங்க, 100 நாட்களுக்குள் பட்டா இல்லாத அத்தனை குடும்பங்களுக்குமான பட்டா கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். உங்கள் ஊரிலேயே சிறு குறு தொழில் செய்வதற்கான மானிய கடன் வசதி செய்து கொடுக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்கின்ற பேரறிவிப்பும் செய்யப்படும். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை உங்களுக்காக செய்ய இருக்கிறோம். சாலை போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு மேம்பாலங்கள் அமைக்கிறது, குடிநீர் தேக்க தொட்டிகள், அடிப்படை வசதிகள், மருத்துவமனையை சரியா பராமரிக்கிறது என்று உள்ளூர் வாசிகள் உங்களுக்கு அடிப்படையான பல விஷயங்கள் செய்ய இருக்கும். நீங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, புதிதாக சிலர் கட்சி தொடங்கி வர்றாங்க, அவங்க பின்னாடி போனா நல்லா இருக்கும் நினைக்க. முதல்ல அவங்க அரசியலை கற்றுக்கொண்டு வரட்டும். யார் வேணுமானாலும் புதியவர்கள் வரலாம், அது அவங்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையும் கடமையும். ஒரு வேட்பு மனுவை பூர்த்தி செய்ய தெரியவில்லை என்றால் இவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை சட்டமன்றத்தில் எப்படி பேசுவாங்க? இவ்வளவுதாங்க விஷயம், இவ்வளவுதான் விஷயம். வேட்பு மனு தாக்கல் செய்ய போகக்கூடிய ஒரு வேட்பாளர் வேட்பு மனுவை எடுக்காம போறாங்க. அந்த அதிகாரி கூட்டு கேட்கிறார், எங்கம்மா உங்க வேட்பு மனு அப்படின்னு கேட்டா, அதை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணா அப்படிங்கிறாங்க. போய் எடுத்துட்டு வாங்க, 2 மணி நேரம் காத்திருந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்க. ஒரு வேட்பு மனு பூர்த்தி செய்யப்பட்டது சரியில்லை என்பதற்காக நிராகரிக்கப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு நின்று களமாடி எனக்காக பேசி எனக்காக வாதிட்டு எனக்காக பொதுக்களத்தில் நின்று எல்லாம் செய்து முடித்த பிறகு அரசியல் தளத்துக்கு வந்து இளைஞர்களை கொண்டு போங்க. இளைஞர்களை முதல்ல வழி நடத்துங்க, உங்களை நம்பி வரக்கூடியவர்களை வழி நடத்துங்க, அவங்கள அரசியல் படுத்துங்க. இந்த வண்டியில போயிட்டு இருக்கிறோம், வண்டி மேல ஏற 2 பேர் உடையாந்து உழுவுறாங்க, தர்பூசணி விட்டு தலைவர் அடிக்கிறாங்க, ஜஸ்ட் மிஸ்ல ஒரு மண்டை பொழைச்சது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல நாம் தேர்ந்தெடுக்கின்ற அரசியல் சரியானதாக அமையாது. பக்குவமும் படிப்பினையும் தேவை. அரசியல் அதிகாரம் என்பது சாதாரண இல்லைங்க. நீங்க எந்த தண்ணியை குடிக்கணும், எந்த சாலையில நடக்கணும், நம்ம செத்தா பொழைச்சா எந்த சுடுகாட்டுல புதைக்கணுமா எரிக்கணுமா, நம் பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும், நாம் எந்த சூழலில் வாழணும், இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். ஒரு தனி மனிதன் என்பது அவனுக்கான அதிகாரத்தை எங்கிருந்து தொடங்க முடியும் என்றால் அரசியல் அதிகாரத்திலிருந்து தான் தொடங்க முடியும், இல்லை என்றால் முடியாது. இது எதற்கு சாமானிய மக்களுக்கான கட்சி என்று சொல்றேன் தெரியுமா? ஒரு அடிப்படை விவசாயி தலைமையிடத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அடிப்படையான பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி துறைகளை 50 விழுக்காடு தந்து, நீ ஊராட்சி மன்ற தலைவராக, நீ ஒன்றிய கவுன்சிலராக, நீ மாவட்ட கவுன்சிலராக, நீ கிளை கவுன்சிலராக நீ வர வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு உருவாக்கி தந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு பல பேருக்கு அவர் எடுத்துக்காட்டு, பல பேருக்கு அவர் வாழ்நாள் வழிகாட்டு. அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை இந்த மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற வகையில் வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நானே பல நேரங்கள்ல ரொம்ப தொய்வுற்று, அதுவும் பொதுத்தளத்திற்கு ஒரு பெண் வரும்போது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் எங்கிருந்து நம்ம அதை தாண்டி வர முடியும்னா, நான் நிறைய வாட்டி இவங்களை நான் நினைச்சு பார்த்துப்பேன். ஒரு பெண்ணை அவங்க ஆடை மீது கை வச்சா அவங்க மானத்திற்கு பயந்து ஓடிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த பெண்ணியம் பேசக்கூடிய இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் வைத்து அம்மாவினுடைய சேலையை பிடித்து எடுத்தாங்க. வேற ஒரு பெண்ணை என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவள் காளியின் அம்சம், அவள் பெண்மையினுடைய வீரம், பெண்மையினுடைய தீரம். அதனாலேயே எந்த இடத்தில் நான் பெண் என்ற காரணத்துக்காக புறக்கணிக்கப்பட்டேனோ, எந்த இடத்தில் பெண் என்ற காரணத்துக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ,
எந்த இடத்தில் பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் தேவையோ அந்த இடத்தில் பெண்களுக்கான வலிமையோடு வெற்றி பெற்று முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொல்லி வந்தும் காட்டினார். அவர்களுடைய சின்னம் தான் இரட்டை இலை. அப்படி மாற்றத்தின் வடிவமாக வந்து ஆதி தமிழ்குடி மக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையை தவிர தராத இவர்கள் மத்தியில் ஆதி தமிழ்குடி மக்களை சபாநாயகர் பதவியில் அமர்த்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களை தேடி வர இருக்கிறது. வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாக்கை பிரித்து விட்டு யார் வரவே கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்களை வர வைத்து விடாது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. திமுகவின் கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போன பெண் காவலர்களுக்கு பாலியல் சீண்டல் நடக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம்? நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொடுத்துருவோம். திமுக கவுன்சிலரே பாதுகாக்க முடியல, அவரை பொதுவெளியில வெட்டி கொள்றாங்க. அவருக்கும் சேர்த்து போராட வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வரும் காலத்தில் உங்களுடைய பிரச்சனை புரிந்து உங்களுடைய சூழலை புரிந்து அவர் எம்பியா இருக்கிற காலகட்டத்தில் எப்படி உங்களுக்கான பணிகளை செய்து கொடுத்தாரோ அதே போன்று வீதி வீதியாக மக்களை சந்தித்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அறிந்து கொண்டு சட்டமன்றத்தில் நமது குரலாக அடிப்படை மக்களை பிரச்சனையை பேசக்கூடிய குரலாக மரியாதைக்குரிய அண்ணன் பா குமார் அவர்கள் உங்களோடு நிற்பார். இங்க பெண்கள் நிறைய பேர் கூடி நிற்பீங்க. எனக்கு அப்படியே கையை தூக்குங்க பாப்பா. நான் குழுவுல லோனே எடுத்தது கிடையாதுங்க. ஆனா தூக்குறீங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கல. உனக்கு தரமாட்டாங்க. 8 புள்ள வெள்ளையாயிடுச்சுல கொடுக்க மாட்டாங்க. அந்த படம் ஸ்கேன் பண்ணவே மாட்டேங்குது. 60 வயசு ஆயிடுச்சு. சில பேருக்கு முடிய 50 வயசுல நரைச்சிரும். ஆனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கேமரா எடுத்துக்க மாட்டேங்குறாங்க. அந்த லோன் ஆனா இங்க பாருங்க, குழு இல்லாத தெரு கூட இருக்கும். குழு இல்லாத தெருவே கிடையாது. ஜனாதிபதிக்கு கூட அவளை மரியாதை கிடையாதுங்க. குழு சார் வந்துட்டாருன்னா சரி சார் வந்துட்டார் ஒரு சேரை போட்டு வட்டமா உட்காந்துட்டு வாங்குறது கடன் வாங்குறது. அது எனக்கு 50,000 80,000 எழுதி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 50,000 எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கிறாங்க. நான் தான் கெத்தேன். பாத்தியா, அவளுக்கு ஓடி விழுந்துருச்சு, எனக்கு ஓடாம விழுந்துருச்சு அப்படி சொல்லி அவரு பெண்களை மேலும் மேலும் கடனாளி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருந்தது. அதுல எப்படின்னா நம்ம ஒரு சேமிப்போம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தேவை, நான் போய் அதுல ஒரு 20,000 30,000 கடன் வாங்கிட்டு வருவேன். அதை மாசம் செலுத்துவேன். அப்படிதான் இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. நீ சாவு விழுந்தாலும் சரி, வாழ்வு விழுந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் என் காசையில தாலி அடமான வச்சாலும் கட்டுமாங்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். அதுல இருந்து மீண்டு வரணும். நமக்கான பொருளாதார வளத்தை நாமே உருவாக்கணும். 20 பெண்கள் சேர்ந்து நான் மாடு வளர்க்கிறேன், இந்த இடத்துல ஒரு பால் பண்ணை அமைத்துக் கொடுங்க என்றால் அதுக்கு மானியத்தோடு கூடிய கடன் உதவி எல்லா வங்கிகளிலும் தேசிய மயமாக்கப்படுறீங்க. எல்லா வங்கிகளிலும் இதை அறிவித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு. எல்லா பெண்களும் மற்ற பெண்கள்கிட்ட போய் பேசுங்க. கூடி இந்த சேலை எங்க எடுத்தீங்க, இதுவா, இது சீமாட்டி, இது சில்க்ஸ், அந்த சில்க்ஸ், இந்த சில்க்ஸ் பேசுறதுக்கு பதிலா சரியான அரசாங்கத்தை தேர்வு செய்யக்கூடிய சரியான வாய்ப்பை எல்லோரிடமும் பேசுங்க, எல்லோருக்கும் கடத்துங்க. நமக்கான அதிகாரத்தை நாமே வகுத்து முடிக்கின்ற காலமாக ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய மாற்றத்தின் சின்னமாம் உங்களுக்காக நான் என்ற குரலிலிருந்து தொடங்கிய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. உங்களின் குரலாக ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் முழங்குவார். நான் இதே இடத்துல ஏப்ரல் 6ல இருந்து 8க்குள்ள வெற்றி கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நான் பேசணும். அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். நன்றி, வணக்கம்.